இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 100 நாள் பிரச்சார பயண திட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புமணி அவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், இன்றைக்கு 100வது நாள் பயணம் நிறைவு பெறுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு மருத்துவர் ஐயா தரப்பிலிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி சென்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதை பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் அதிரடியான முடிவை எடுத்துவிட்டார் என்று சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி அவர்களுக்கு போய் சென்று அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்பிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புமணி அவர்கள் என்றைக்கு இருந்தாலும் அவரிடம் வரக்கூடிய கட்சியை இப்பொழுதே அவசரப்பட்டு மருத்துவர் ஐயா இருக்கின்ற பொழுதே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவசரப்பட்டு அவர் எடுத்த முடிவு இன்றைக்கு அவருக்கு பாதகமாக இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிளவுபட்டு விட்டது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அன்புமணி அவர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என்று திமுகவின் மீது குற்றச்சாட்டை வைத்தார் அன்புமணி அவர்கள். ஆனால் அதை மறுத்த மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிளவிற்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்து அன்புமணி அவருடைய கூற்றை பொய்யாக்கி இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஏனென்று கேட்டால், கடந்த பல வாரங்களாக மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த பேட்டியின் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு திமுக காரணம் இல்லை என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகம் எங்கும் 100 நாள் வேலை திட்டத்தை வைத்துக் கொண்டு 100 நாள் பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். குற்ற பட்டியலை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் வைத்த குற்ற பட்டியலுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவிற்கு தான் இருக்கிறது. நமக்கு அந்த வேலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி தரப்பை பொறுத்தவரையில் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள், அன்புமணி அவர்கள் இந்த பிரச்சார பயணத்தை துவக்குகின்ற பொழுது திமுகவுக்கு எதிராக பேசிய அவருடைய ஆதரவாளர்கள் இப்பொழுது பிரச்சார பயணம் முடிவுக்கு வருகின்ற கடந்த 10-20 நாட்களாகவே மருத்துவர் ஐயாவின் ஆதரவாளர்களை மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியிடமிருந்து தமிழக மக்களின் உரிமையை மீட்கப் போகிறோம் என்று சொன்னவர்கள் மருத்துவர் ஐயாவோடு இருக்கின்றவர்களுடைய உரிமையை பறிக்கின்ற விதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவிடமிருந்து உரிமையை மீட்போம் என்று சொன்னவர்கள் மருத்துவர் ஐயாவோடு இருப்பவர்களுடைய ஒட்டுமொத்த உரிமையையும் அபகரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்கும் என்ற கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் ஐயா அவர்கள் யாரோடு கூட்டணி வைப்பார் என்பது இன்று வரை தெரியாமல் இருக்கிறது. கூடிய விரைவில் கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவேன் என்று மருத்துவர் ஐயா அறிவித்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகிலே இருக்கின்ற தலைவாசலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டியிருக்கிறார். அந்த பொதுக்குழுவில் கூட்டணி பற்றிய முக்கிய அறிவிப்புகளை மருத்துவர் ஐயா வெளியிட போகிறார் என்று செய்தி வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவர் ஐயாவுடன் தான் கூட்டணி பற்றி பேச முடியும் என்று அவருக்கு நெருங்கியவர்களிடம் சொல்லி இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. கூட்டணி என்று பாமகவுடன் பேசினால் மருத்துவர் ஐயாவிடம் தான் பேச முடியும், அன்புமணி அவரிடம் பேசுவதற்கு தான் தயாராக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது.
அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஒரு சர்வேவில் வன்னியர் சமூகத்தில் 60% மருத்துவர் ஐயாவிற்கு தான் ஆதரவு இருக்கிறது. அன்புமணிக்கு 15% தான் ஆதரவு இருக்கிறது. அன்புமணியின் பின்னால் நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் கூட அன்புமணி தரப்பிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் வைட்டமின் பாதான் காரணமாக இருக்கிறது என்றும் ஒரு சர்வே மத்திய அரசின் கைக்கு, அமித்ஷாவின் கைகளுக்கு சென்றிருக்கிறது. ஆகவே அமித்ஷா அவர்களும் மருத்துவர் ஐயாவுடன் தான் கூட்டணி பேச வேண்டும் என்று முடிவு செய்து விட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது. ஆகவேதான் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், அன்புமணி அவர்களுடைய 100வது நாள் பயணம் முடிவு பெறுகின்ற இன்று தருமபுரியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்து அதற்காக வாரி இறைத்து செலவு செய்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கடந்த 2-3 நாட்களாகவே ஆட்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். நடப்பது தர்மபுரியிலே நிறைவு பெறுகின்ற அன்புமணியுடைய 100வது நாள் பயண திட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியின் அத்தனை மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அன்புமணி தரப்பிலே இருப்பவர்கள் கடந்த 2-3 நாட்களாக தர்மபுரியில் ஒட்டுமொத்தமாக முகாமிட்டு இதிலே ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி, அந்த கூட்டத்தை காட்டுவதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம்தான் இருக்கிறது, என்னிடம்தான் கூட்டணி பேச வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்று அன்புமணி அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார். ஆனால் அன்புமணியின் அந்த திட்டமும் இன்றைக்கு சுக்கு நூறாக நொறுங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசுடைய உளவுத்துறை தருமபுரி மாவட்டம் எங்கும் முகாமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கூட்டத்தை கூட்டுகிறார்கள்? அன்புமணி கூட்டுகின்ற கூட்டத்திற்கு மக்கள் தன்னெழுச்சியாக போனார்களா, அல்லது அவர்கள் வாரி இறைத்த காரணத்தால் அந்த கூட்டம் கூடியதா? இந்த கூட்டம் ஓட்டு போடுமா, அல்லது திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டமா? இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றிய சர்வேவையும் ஒரு ரகசிய புள்ளி விவரத்தையும் அமித்ஷா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் தருமபுரி மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் அன்புமணி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களோடு கூட்டணி வைப்பதிலே அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் வேகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆள்கின்ற திமுகவும் மருத்துவர் ஐயா அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று நினைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவர் ஐயா தான் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி சம்பந்தமாக பேசுவார். கூட்டணியை அவர்தான் இறுதி செய்வார். கூட்டணியில் வேட்பாளர்களை, தன்னுடைய கட்சியின் வேட்பாளர்களை மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பார். மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி பேசத்தான் மருத்துவர் ஐயாவின் கூட்டணியை விரும்புகின்ற கட்சிகள் தயாராக இருக்கிறது. அன்புமணி அவர்களோடு கூட்டணி பேசுவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. ஆகவேதான் அன்புமணி அவர்களோடு இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள் மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக வலிமையாக யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கௌரவ தலைவர் GK மணி உள்ளிட்டவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அருள் அவர்கள் மற்றும் இன்னும் மருத்துவர் ஐயாவிற்கு உறுதியோடு அவர் பின்னால் நின்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை எப்படியாவது மடக்க வேண்டும், அவர்களை எந்த வழியிலாவது செயலிழக்க செய்ய வேண்டும். அதற்காக சாணக்கியன் வகுத்து கொடுத்த சாம பேத தான தண்டம் என்கின்ற அனைத்து வழியிலும் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் காலப்போக்கில் அவர்கள் வீசுகின்ற அந்த ஆயுதங்களும் காலப்போக்கில் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களுக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவிடம் தான் இருக்கிறது. மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதற்கான அனைத்து வேலைகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வேகமாக பந்தய குதிரை வேகத்தில் முடுக்கிவிட்டு இருக்கிறார். மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் என்பதை டிசம்பர் மாதம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெறுகின்ற பொதுக்குழுவில் முடிவு செய்வார். அதுதான் இறுதியான முடிவு என கூறிக்கொண்டு மீண்டும்
இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.